visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் ஆகும், அதாவது வலைதளம். இன்னைக்கு இந்த visittemples.com வெப்சைட் மூலியமா கோயம்புத்தூர்ல உள்ள பீளமேடு அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி பீளமேட்ல குடிசியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இது கிழக்கு நோக்கி உள்ள ஒரு சின்ன கோவில். கோவிலுக்கு ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ இல்ல நைவேத்திய பீடம்லாம் இல்ல. ஆனாலும் கோவில் வந்து மிகவும் பிரபலமான கோவில். கோவில் சின்னதா இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாள். கோவை மக்கள்லாம் இந்த கோவிலை அன்போட ஸ்ரீ திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் அப்படின்னு அழைக்கிறா, அல்லது கோவை திருப்பதி கோவில் அப்படின்னு அழைக்கிறா. கோவை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலை பத்தி இப்போ திரு பிரத்யும்னன் பட்டாச்சாரியார் சொல்றதை கேட்போம். அவரதோட சிறப்பு அம்சங்கள்லாம் அப்படியே சொல்லுவார். ஓம் நமோ வெங்கடேஷாய. கலியுக பிரத்யக்ஷ தெய்வமான திருவேங்கடமுடையான் வெங்கடாச்சல க்ஷேத்திரம் திருப்பதி வெங்கடாச்சலபதி நகரில் எழுந்தருளி பரமானுகிரகம் இருக்கக்கூடியதான வெங்கடேஸ்வர சுவாமி இந்த கோவையில் பெருமாள் அனுகிரகம் என்றார். கிழக்கு நோக்கிய சுவாமி தரிசனம். நெத்தியில பச்சைக்கல்பூர திருவன்காப்பு, கஸ்தூரி திலகம், நாடியில பச்சைக்கல்பூரம், உயர்ந்ததான கிரீட்டம், வலது கரத்தில் சுதர்ஷன சக்கரம், இடது கரத்தில் பாஞ்சசன்யம் சொல்லக்கூடியதான சங்கம், அபய வைகுண்ட ஹஸ்தத்தினால பெருமாள் திருவடியை காண்பிக்கிறார். என் நாமாவை சொல்லி என்னை சரணமடைன்னு பெருமாள் வழி காண்பிக்கிறார். கட்டிய விளம்பித ஹஸ்தம்னு இடது ஹஸ்தம், இடுப்புல தசாவதார உத்தியானம், மத்தியில சூரிய கட்டாரி சொல்லக்கூடியதான உடைவாள், உயர்ந்ததான பட்டு, 24x12 பெரிய பட்டு திருமேனியில் சாத்திண்டு, பத்மாட்ச மாலை, சாலக்கிராம மாலை எல்லாம் திருமேனியில் சாத்திண்டு சுவாமி திருப்பதிக்கு போனால் பெருமாள் எப்படி நிற்பாரோ நமக்காக இந்த தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் திருப்பதி வெங்கடாச்சலபதி நகரில் கொடிசியாவில் வந்து சுவாமி வரமாக வந்து நிற்கிறார் பரமாத்மா. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோ. உத்தியோகம், உயர்ந்த பதவி, சத்புத்திர பாக்கியம், விவாகம், எண்ணற்ற பிரார்த்தனை. திருப்பதிக்கு வேண்டின்ற பிரார்த்தனையை கூட இங்கே சுவாமிகிட்ட வந்து நிறைவேற்றலாம். முடிக்காணிக்கை, துலாபாரம், உற்சவருக்கு கல்யாண உற்சவம், டோலோத்சவம் சொல்லக்கூடியதான ஊஞ்சல் சேவைலாம் இங்கே முக்கிய பிரார்த்தனை. பிரதி குருவாரந்தோறும் நேத்திர சேவை, நிஜபாத சேவையில் திருப்பதியில் எப்படி பெருமாள் தரிசனமோ இங்கே அதே தரிசனம். சாயந்திரம் குருவாரத்தில் வந்தேன்னா வியாழக்கிழமை தோறும் மலர் கிரீடம், கழுத்திலேருந்து பாதம் வரையும் பூலங்கி சேவையில் புஷ்ப அலங்காரத்தில் சுவாமி அருள்பாலிப்பார். திருப்பதியில் மணிக்கணக்காக பெருமாளை போய் காத்திருந்தா ஒரு செகண்ட் தான் பெருமாளுடைய தரிசனம். ஆனால் பெருமாளுக்கு நல்லா தரிசனம் கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை வந்துருத்தோ என்னவோ அப்படியே வந்து லட்டுவா இங்கே நிற்கிறார். சுவாமியை நல்லா வேண்டிக்குங்கோ. புனர் தரிசன புனர் கைங்கரிய பிராப்திரஸ்துன்னு இங்கே பக்தாளுக்கெல்லாம் ஆசீர்வாதம். என்ன அர்த்தம்? அடுத்த தரிசனம் அடிக்கடி சீக்கிரம் பக்தாளுக்கு கிடைக்கணும், அவருக்கு செய்யக்கூடியதான பிராப்தி கூடிய சீக்கிரம் நமக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இங்கே ஆசீர்வாதம். வாங்கோ சேவிக்கலாம் கோவிந்தன. அடியேனுடைய திருநாமம் பிரத்யும்னன் பட்டாச்சார். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ வெங்கடேசாய. சமீப நாட்களாக இந்த வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் வந்து கோயம்புத்தூர்ல மிகவும் பிரபலம் அடைஞ்சுன்னு வருது. திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ண முடியாதவா கூட இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு இங்கேயே வந்து பெருமாளை வந்து சேவிக்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் இந்த மூலவர். கோவை பீளமேட்ல உள்ள இந்த திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் காலம்பரை 7:30 11 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 5:30 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். visittemples.com வெப்சைட் சார்பா நம்ம இந்த கோயிலுக்கு போன போது இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை நம்மளுக்கு எடுத்து சொன்ன திரு பிரத்யும்னன் பட்டாச்சாரியார் அவருக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். திரு பிரத்யும்னன் பட்டாச்சாரியாரோட ஃபோன் நம்பர் 9677747282 7339496812. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.